பிள்ளைக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுக்க துப்பில்ல, ஆனா ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா அப்படின்னு ஒரு டயலாக் வரும் இல்லையா? அந்த மாதிரி விவசாயிகளோட பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னா அதுக்கு காசு இல்லை, நிதி பற்றாக்குறை, ஃபிஸ்கால் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் சொன்ன முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கூடுதலாக 1,00,000 ரூபாய் சலுகை கொடுத்திருக்காரு. இது குறித்து அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு முக்கியமான ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. அந்த கட்டுரையில் என்ன குறிப்பிடுறாங்க? கூடுதலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கக்கூடிய இந்த 1,00,000 ரூபாய் சம்பளத்தை படிவாரியாக பிரித்தோம் அப்படின்னா அதிர்ச்சிகரமான ஒரு சில விஷயங்களுமே தெரிய வந்திருக்கு. என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். கடந்த 12ஆம் தேதி சட்டமன்றத்தில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதாவது, என்கிட்ட கார் இல்லை அப்படிங்கிறதுனால என்னோட தொகுதியில் சரியாக ஆய்வு செய்ய போக முடியலை. கார் இருந்தது அப்படின்னா என்னோட தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஆய்வு செஞ்சு நானே சரி செஞ்சிருவேன். அதனால ஒரு கார் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை சட்டமன்றத்துக்குள்ளேயே முன்னிறுத்த சபாநாயகர் அவர்களுமே நம்மளுடைய முதலமைச்சரை நீங்க என்ன நினைச்சீங்க? அவர் சும்மா கிள்ளி கொடுக்கிறவரெல்லாம் கிடையாது, அவரை நம்பி வந்த எம்எல்ஏக்களுக்கு அள்ளி கொடுக்கிறவரு. அதனால இந்த விஷயத்தை அவர் காதல போட்டு வைக்கிறேன், கண்டிப்பா இதுல அவர் நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு உறுதியளிக்கிறாங்க. அது தொடர்ந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அது குறித்தான ஒரு அறிவிப்பையும் வெளியிடுறாங்க. அதாவது, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே ஒரு கார் வழங்குறதோடு மட்டும் இல்லாம அந்த காரை பராமரிக்கிறதுக்கு மாதம் 75,000 ரூபாயும், கூடவே ஒரு உதவியாளரை போட்டு அந்த உதவியாளருக்கு 25 ரூபாயும், மொத்தமா 1,00,000 ரூபாய் எம்எல்ஏக்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கூடுதலா வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அப்போ இந்த 1,00,000 ரூபாயை இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 234 எம்எல்ஏக்கள்ல விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால அது 233 ஆகுது. அது கூடவே அதிமுகவில் இருந்து 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது 227 மாறுது. அப்போ இந்த 227 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாதம் 1,00,000 ரூபாய் அப்படின்னு நம்ம கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2,27,00,000 ரூபாய் ஆகுது. இதே நம்ம ஒரு வருஷத்துக்கு கணக்கிட்டோம் அப்படின்னா 27,24,00,000 ரூபாய் ஆகுது. நம்ம அதை 27 கோடி அப்படின்னு ரவுண்ட் அப் பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எம்எல்ஏக்களோட கார் செலவுக்கும் அவங்க கூட இருக்கக்கூடிய உதவியாளர்களோட செலவுக்கும் சேர்த்து மட்டுமே 27 கோடி ரூபாயை முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 27 கோடி ரூபாயை வச்சு ஏதாவது பிரயோஜனமாக மக்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ஒரு பக்கமாக எழுந்திருக்கு. அதாவது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களுக்காக இதை ஒதுக்கீடு செஞ்சுருக்கலாம். ஏற்கனவே தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளில் தமிழக அரசோட ஸ்பான்சர் மூலமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அயலக கல்வி அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தொகையும் அவங்களுக்கு போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாணவர்கள் கடந்த 5 மாதமாக எங்களுக்கு ஊக்கத்தொகை வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ரீல்ஸ் மூலயமா பதிவிட்டிருக்காங்க. அதாவது இந்த தாவே காட்சியில் எப்படி சொன்ன அரசுக்கு போய் சேருமோ அந்த வழியில் ரீல்ஸ் மூலயமா பதிவிட்டு அவங்க அந்த ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. நான் படிச்சுட்டு இருக்கேன், பாதிலேயே எனக்கு இந்த ஊக்கத்தொகையை நிறுத்திட்டீங்க அப்படின்னா நான் எப்படி ஃபீஸ் கட்டுறது? நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இருக்கேன், என்னோட ரிசர்ச் நாளைக்கு அது வேற யாராவது கொடுத்துருவாங்க, அந்த ரிசர்ச்சை எப்படி நான் பாதிலேயே விட முடியும் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த வேதனையை, அந்த கோரிக்கையை அவங்க முன் வச்சிருக்காங்க. அப்ப இந்த 27 கோடி ரூபாயை அதுக்காகவாது ஒதுக்கியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆர்பிஐ நாம்ஸ் படி அது செய்ய முடியாது அப்படிங்கிறது பிராக்டிக்கலான ஒரு விஷயம். சரி, இங்க 1,00,000 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்களே, இந்த 27 கோடி ரூபாயும் சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா விவசாயிகளாவது அது மூலமா பயனடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா விவசாயிகளோட பிரச்சனை அப்படிங்கிறது விவசாயிகள் நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு மனிதர்களோட பிரச்சனையாக தான் நம்ம அதை பார்க்கணும். அவங்களுக்காவது இது நல்லது செஞ்சிருக்கலாம். அப்படி இருக்க ஏற்கனவே 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதுக்காக இந்த 1,00,000 ரூபாய் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த 1,00,000 ரூபாயுமே இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 1,05,000 ரூபாய் 2017 வரைக்குமே 55,000 இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட இந்த சம்பளத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அது 1,05,000 ரூபாயை உயர்த்துறாரு. இந்த 1,05,000 ரூபாயும் நம்ம எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்காங்க அந்த படிவாரியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அடிப்படை ஊதியம் அப்படிங்கிறது 30,000 ரூபாய் தான். மாதாந்திர ஈட்டுப்படி ஒரு 10,000 ரூபாய், தொகுதிப்படி 25,000 ரூபாய், அஞ்சல் படி 2,500, தொலைபேசி படி இதுக்கு மட்டுமே தனியாக 7,500, தொகுப்பு படி 5,000, கூட சேர்த்து வாகனப்படி அப்படின்னு ஒரு 25,000 ரூபாயை ஒதுக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் ஒட்டுமொத்தமாக 1,05,000 ரூபாய் கணக்கு சம்பளமாக கொடுக்கப்படுது அவங்களுக்கு. அப்படி இருக்கச்சில வாகனப்படி 25,000 ரூபாய் ஒதுக்கக்கூடிய அந்த நிலைமையில்
கூடுதலாக வாகன பராமரிப்புக்கு 75,000 ரூபாய் முதலமைச்சர் ஒதுக்குவதற்கான காரணம் என்ன? அதுவும் விஜய் அவர்களுடைய மாநிலையே நம்ம கேட்கணும் அப்படின்னா, யார் வீட்டு காசுல மக்களோட வரி பணத்துல யாருக்கு நீங்க ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதுலேயும் குறிப்பா இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஏழைகளா இருக்கிறாங்களா, சாமானியர்களா இருக்கிறாங்களா? இன்னைக்கு சட்டமன்றத்துல நான் வந்து ஆட்டோவில் வந்து அசிங்கப்பட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த எம்எல்ஏ உட்பட கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஆய்வு கட்டுரையாக வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு ஆட்டோவில் வந்து அசிங்கப்பட்ட அந்த எம்எல்ஏ கிட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டாடா டிகோர் அந்த வாகனம் இருக்குது அப்படிங்கிறத அவரோட அஃபிடவிட்லேயே குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அதை நீங்கள் வீட்டில் விட்டுட்டு வாலண்டியராக வந்து எதுக்காக ஆட்டோவில் வந்து அசிங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம இதில் பார்க்கணும். கூடுதலாக இந்த ஆய்வு கட்டுரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர்களில் 83% பேர், அதாவது 193 பேர் வந்து கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு இந்த ஆய்வில் குறிப்பிடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோட சராசரி சொத்து மதிப்பு அப்படிங்கிறது மட்டுமே 27.09 கோடியாக இருக்குது. அதாவது ஒட்டுமொத்த இந்த எம்எல்ஏக்களோட சராசரி சொத்து மதிப்பு அப்படிங்கிறது 48.35 கோடி. இது 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர்களோட சராசரி சொத்து மதிப்பு அப்படிங்கிறது 12.47 கோடியாக தான் இருக்குது. அதே இந்த 26 தேர்தலில் ஜெயிச்ச எம்எல்ஏக்களோட சொத்து மதிப்பு 48.35 கோடி. அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. அந்த அளவுக்கு பணக்கார சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம கட்சி வாரியா பார்த்தோம் அப்படின்னா, ஏடிஎம்கேல சராசரி சொத்து மதிப்பு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களோட சராசரி சொத்து மதிப்பு அப்படிங்கிறது 152.81 கோடி. திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோட சராசரி சொத்து மதிப்பு அப்படிங்கிறது 14.34 கோடி. தாவேகால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 27.9 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வச்சிருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அப்போ இத்தனை கோடி வச்சிருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் கூடுதலாக மாதம் 1,05,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்களுக்கு வாகனப்படி அப்படின்னா அவங்களுடைய சம்பளத்திலே 25,000 ரூபாய் தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு காரு, அதுவுமே மக்களோட வரி பணத்தில் தான், காரு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 75,000 + 25,000 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறது இப்போ தேவைதானா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இதை தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஒட்டுமொத்த பணத்தையுமே மக்களுக்காக செலவழிக்கலாம். முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக செயல்படுறாரு, ஏழை எளியவர்களுக்காக, பெண்களுக்காக நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன், ஊழலை ஒழிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த மாதிரி நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. ஏன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட இந்த சொத்து மதிப்பு அப்படிங்கிறதும் சரி, அவங்க அஃபிடவிட்டில் குறிப்பிட்டது தான், இந்த சம்பளம் அப்படிங்கிறதும் அரசாங்க கணக்குப்படி சொல்லப்படக்கூடிய சம்பளம் தான். இதை தாண்டி சம்பளம் வேற கிம்பளம் வேற அப்படின்னு ஊர்லலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் எதற்கெல்லாம் காசு வாங்குறாங்க, அதுவும் ஒரு புலனாய்வு பத்திரிகையில் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் ஊழலுக்காகவே ஒரு அலுவலகம் போட்டு அங்கே ஒரு அலுவலகரையும் நியமனம் செஞ்சிச்சு, அவங்கள சந்திக்கிறதுக்கு கீழே ஒரு ரிசப்ஷனிஸ்டையும் போட்டு 3வது மாடியில் ஊழலுக்காக ஒரு அலுவலகத்தையே நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கட்டுரையே உடனே வெளியிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளம் போக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஊழல் ஒரு பக்கமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒவ்வொரு தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதவிக்குமே, மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து ஒவ்வொரு பதவிக்குமே பல கோடிகள் வாங்குறதா நம்ம கட்சி ஆரம்பித்த அந்த நாள்லேருந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்படி பல கோடிகள் ஊழல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய, பல கோடி சொத்து மதிப்பு வச்சுட்டு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த 1 லட்சம் ரூபாய் மக்களோட வரி பணம் தேவைதானா? ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுமே, நம்ம வரி கட்டக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே நம்ம வந்து 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கோம். 30 நாள் வேலைக்கு போய் ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் ஏதோ ஒரு பொருட்களை வாங்குறது மூலமாக அது வந்து சர்க்குலேட் ஆகி அந்த வரிப்பணம் அப்படிங்கிறது அரசுக்கு போயிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் ரத்தம் செஞ்சு சம்பாதிச்ச இந்த பணத்தை இப்படி தண்ட செலவாக கொடுக்குறீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே முதலமைச்சர் அறை அலுவலகம் அப்படிங்கிறதே ஒரு தண்ட செலவு அப்படின்னு கூட்டணி கட்சிகளே விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இருக்கிற இடத்துல உங்களால் பெயருக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்ட முடியாதா? இதுக்காக தனியாக ஒரு அலுவலகம் போட்டு அங்கே புதுசாக நல்ல அட்டாச் பாத்ரூம் எல்லாமே ரெடி பண்ணி தான்
10வது மாடியில பீச் வியூ பார்த்து தான் நீங்க பெயர் மாற்றம் செய்வீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. அதுலயுமே 5.54 கோடி அந்த டெண்டர் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 90% அந்த வேலைகள் எல்லாமே முடிவடைஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு. அப்ப 90% முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த டெண்டரோட மதிப்பு என்ன? அது வந்து டெண்டர் விடப்பட்டது அப்படின்னா எப்படி விடப்பட்டது? ஒரு டிரான்ஸ்பரண்டாவே இல்லையே இந்த கவர்மெண்ட், அதுக்கு எவ்வளவு செலவாச்சு? அதுவும் மக்களோட வரிப்பணம் தானே அப்படின்னு மக்களோட வரிப்பணம் எந்தெந்த விதத்துலலாம் தண்ட செலவாக்க முடியுமோ எல்லாத்தையும் இந்த தாவேக அரசு செஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இப்போ வந்து மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. அது கூடவே இந்த 1 லட்சம் ரூபாயும் இப்போ ஆட் ஆன் ஆகியிருக்கு. ஆக மொத்தத்துல ஏழை எளிய மக்களுக்காக ஆட்சிக்கு வர அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடைசி வரைக்கும் அதை மட்டும் செய்யவே மாட்டாரு. தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தன்னோட படத்தை தயாரிச்சவங்களுக்கும் தனக்கான ஜோதிடத்தை பார்க்குறவங்களுக்கும் அறிவுரை சொல்றவங்களுக்கும் மட்டும்தான் எல்லா வாய்ப்புகளுமே போயிட்டு இருக்கு. டிஎன் ஃபேக்ட் செக் அப்படிங்கிற நிறுவனத்துல கூட அரசு பதவிகளில் கூட தாவேக நிர்வாகிகளுக்கு தான் வேலை வாய்ப்புகள் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இதுக்கு நடுவுலையே ஏதோ மிச்ச சொச்ச இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் உத்தரப்பிரதேசத்துக்கு மாற்றி விட்டுடுறாங்க. தமிழகத்தில் டெண்டர் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஒப்பந்ததாரர்களுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்த நடத்துனர் தேர்வு செய்யக்கூடிய அந்த டெண்டரை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்படி போச்சு அப்படின்னா தமிழகம் நாளைக்கு எங்கே போய் நிற்க போகுது அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. என்ன நடக்க போகுது இனிமேலும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்க.